இந்த குழந்தை பிறக்கும் போதே அவங்க மூஞ்சி யாரெல்லாம் பார்க்கலாம் அந்த ஸ்பாட்ல இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற சாபத்தோட பிறக்குது. இந்த குழந்தையோட அப்பா அம்மாவை தவிர்த்து இந்த குழந்தைய யார் பார்த்தாலுமே அவங்களாம் இறந்து போறாங்க. அதனாலே ரொம்ப ஊரை விட்டு தள்ளி ரொம்ப தூரம் கூட்டு போயிடுறாங்க இந்த குழந்தைய. இவனால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஃபுல்லா செல்லோ டைப் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு தான் இவனை வளர்க்கவும் செய்யறாங்க. அப்படி ஒரு நாள் இவனோட ஃப்ரெண்ட் இவனுக்கு வந்து டேட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கான். இவன் அந்த பொண்ணையும் போய் மீட் பண்றாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி பையன் வந்து இவனோட முகத்துல இருக்க மாஸ்க் எல்லாம் கழட்ட பார்க்க கரெக்டா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வந்து தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த பொண்ணு நீ ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செஞ்சிடறா. அதனால இவர் ரொம்பவுமே மனசு உடஞ்சு போறாரு. அதனால இதை பார்க்க முடியாத அவங்க அம்மா அப்பா இவரோட சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. அவரும் ஃபேஸ்ல போட்டிருக்க பேண்டேஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கல்ட்டு அப்படின்னு சொல்றாரு. கல்ட்ன உடனே அவர் அதை பார்த்துட்டு உடனே செத்தும் போயிடுறாரு. கொஞ்ச நாள் போக ஹீரோ வந்து ஒரு மாஸ்க் போட்டு ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கும் போறாங்க. அங்க அன்னைக்கு வந்து அதே ரவுடி பையன் வந்து ஹீரோட மாஸ்க் கழட்ட ட்ரை பண்றான். அவன் மாஸ்கை கழட்டின உடனே அவனுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு இறந்தும் போயிடுறாங்க. இதனால போலீஸ் அவனை வந்து பிடிச்சிட்டும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த கொலைங்களுக்கு இவன் காரணம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவன் ரிலீஸும் பண்ணிடுறாங்க. அதனாலேயே மனசு உடஞ்சு போய் வீட்டுக்கு வந்த ஹீரோ இந்த 3 நாள் தான் எல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கலை வச்சு மூஞ்சி அடிச்சு உடைக்கலான்னு பாக்குறாரு. ஆனா எப்படி அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து தடுத்துடுறாங்க. ஆனா அடுத்த நாளே ஒரு பிரிட்ஜ் மேல நின்று குச்சி தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது அந்த சைடு போன பொண்ணு ஹீரோவை பார்த்துட்டு எப்படியோ பேசி டைவர்ட் பண்ணி அவனை சூசைட் பண்ண விட எப்படியோ காப்பாற்றவும் செஞ்சிடறா. அதுல இருந்து ரெண்டு பேருமே பேசி நல்லா ஃப்ரெண்டாவும் ஆகுறாங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த பொண்ணு வந்து அவளோட கஷ்ட கதையெல்லாம் சொல்றான். அதாவது இவளுக்கு ஒரு பெரிய இதய நோய் இருப்பதாகவும் அதுல வந்து கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இந்த பையனும் அவனுக்குள்ள பிரச்சனை எல்லாமே இந்த பொண்ணுட்டையுமே சொல்றான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு உடம்பு ரொம்பவுமே சரியில்லாம போயிருது. அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண நிலைமை வந்துருது. அப்போ இந்த பொண்ணுமே அந்த பையன்ட்ட ஒரு வாட்டியாக நான் சாகிறதுக்கு முன்னாடி உன் மூஞ்சை பார்த்துட்டு அப்படியே நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பையனும் கடைசி ஆசையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலேருந்து பேண்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மூஞ்சையும் காமிக்கிறான். ஆனால் ஆச்சரியகரமாக என்ன அப்படின்னா வந்து இந்த பொண்ணு வந்து மூஞ்சை பார்த்தோன்னு சாகவே இல்லை. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து உடலில் இருக்க எல்லா பிரச்சனையுமே குணமாயிருது. அப்போ தான் இவனுக்கு உள்ள சாபம் இவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு தெரிய வருது. அதுலேருந்து 2 பேர் லவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறாங்க.